வெல்கம் டு வசிக்குட்டி சேனல். வாங்க, இன்றைக்கி ஒரு க்ளீனிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ காலையில் 6 மணி ஆகிட்டுருக்கு. கிச்சனுக்கு வந்தால் கவுண்டர் டாப்லாம் இப்படி தான் இருக்குது. நைட்டு டின்னருக்கு வந்து தோசைலாம் சுட்டுவாங்க, பார்ப்பாங்க சுட்டு தரமா அப்படின்னு சொல்லிட்டு சுட்டு தந்துட்டு அப்படியே அடுப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே கசகசன்னு இருக்குது. பக்கத்தில் பாத்திரமும் சிங்கில் நிறையா இருக்குது. இப்போ வந்து அடுப்பை க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகிடும். அடுப்பை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் கையில் ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஸ்பாஞ்ச் வந்து நான் இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி டவல் வச்சு யூஸ் பண்ணுவேன். இப்போ டவல் வச்சுருக்கேன், இருந்தாலும் வந்து துடைக்கிறது க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் அப்படியே எடுத்துடலாம். மறுபடியும் இந்த ஸ்பாஞ்ச் ஒன்று வாங்கிட்டு நம்ம இப்படி க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லாமல் ஜன்னல் கதவு எதை துடைக்கிறதா இருந்தாலுமே அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்பாஞ்சும் வந்து தண்ணி புழிஞ்சி வச்சிட்டோம்னா நம்ம வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா உடனேவே ட்ரை ஆகிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறது. நீங்களும் கூட கிச்சனுக்கு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு. இப்போ நல்லா அந்த ட்ரையாக அதெல்லாம் துடைச்சி எடுத்துட்டேன். இப்போ வாங்க, ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாப்பாங்க இந்த டைமில் தூங்கிட்டு இருக்காங்க. இல்லைன்னா 3 பேருமே நீன்னு போட்டுட்டு வந்து நான் வீடியோ எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ அடுப்பு மேலே வந்து லேசாக தண்ணி தெளித்து விட்டுறலாம். லேசாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் விளக்க வச்சுருந்த அந்த சோப்பு அந்த ஸ்க்ரப்பை யூஸ் பண்ணியே நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதை அப்படியே தேய்ச்சி விட்டுறலாம். நான் தண்ணியெல்லாம் நல்லா புழிஞ்சிட்டு தேய்க்கிறேன். ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப கீழேலாம் வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் புழிஞ்சிட்டு சோப்பு மட்டுமே வச்சு தேய்ச்சிடலாம். நீங்கள் தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சிலிண்டரை கீழே ஆஃப் பண்ணிடுங்க. அது நம்ம நல்லதுக்கு கூட தான். ஏன்னா கீழே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கைப்பட்டு இந்த ஆன் ஆஃப் பட்டன்லாம் கொஞ்சம் நவுரும். அப்போ வந்து சிலிண்டர் லீக் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சிலிண்டரை கீழே ஆஃப் பண்ணிவிட்டு எப்பயுமே அடுப்பு க்ளீன் பண்ணும்போது செஞ்சுருங்க. நல்லா மேலே சைடில் இந்த பக்கம் எல்லா பக்கமுமே நம்ம இப்படி பண்ணி விட்டுறலாம், தேய்ச்சி விட்டுறலாம் சோப்பு வச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா வீடியோ போடுறேன் நான். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. நம்ம எப்பயுமே வந்துட்டு சமைக்கிறதுக்கு முன்னாடி சிங்கில் பாத்திரம் நிறையா இருந்தாலோ இல்லை அடுப்புக்கிட்ட ஒரு மாதிரி மேலையெல்லாம் இருந்தாலோ நம்மளால் சமைக்க முடியாது. ஒரு டிஷ் கூட செய்கிறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இதே வந்துட்டு நம்மளுக்கு க்ளீனாக அடுப்பும் நீட்டாக இருந்து சிங்கிலையும் பாத்திரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு டிஷ் செய்கிற இடத்துல 3 டிஷ் கூட செய்யலாம். அந்தளவுக்கு வந்து நம்ம மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி செய்ய பாருங்கள். நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த மாதிரி செய்கிறதுக்கு டெய்லியும். வாங்க, அந்த சோப் போட்டு தேய்ச்சிட்டோம்ல. இப்போ வந்து இந்த ஸ்பாஞ்சை வச்சே நம்ம அந்த சோப்பு நுரையெல்லாம் வந்துட்டு அப்படியே துடைச்சி எடுத்துடலாம். துடைச்சி எடுக்கும் போதே பாருங்கள் அடுப்பு நல்லா க்ளீனாக தெரியுது. இந்த அடுப்பு வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்க. இருந்தாலும் இந்த அடுப்பை மாற்றுறதுக்கு எனக்கு இன்னும் மனசு வரல. இப்போல்லாம் வந்துட்டு பிளாக் கலரில் அப்புறம் இந்த ஸ்டீல் கிளாஸ் மாதிரிலாம் அடுப்பு வந்துருச்சு. இருந்தாலும் எனக்கு மாற்றுறதுக்கு மனசு இல்லை. இது ரொம்ப பிடிச்சி போச்சுன்ட்டு இந்த அடுப்பே வச்சிட்ருக்கேன். சைடில் எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு ஒரு டைம் நம்ம துடைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்பாஞ்சை வாஷ் பண்ணி இன்னொரு டைம் நம்ம துடைச்சிடலாம். வாஷ் பண்ணி புழிஞ்சிட்டு இன்னொரு டைம் நம்ம துடைச்சிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாகிடும். அந்த சோப்போட அந்த வளவளப்பு தன்மை இதெல்லாம் இருக்காது, நீட்டாக துடைச்சிடலாம். புழிஞ்சிட்டு இன்னொரு டைம் துடைச்சிடலாங்க. துடைச்சிட்டு நான் காட்டுறேன். எல்லா இடமும் நல்லா ட்ரையாக நல்லா துடைச்சிடலாங்க. உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் நல்லா எடிட் பண்ணி போடுறேன். தெளிவாக இருக்கான்னு சொல்லுங்கள். நான் பேசுகிறது நல்லா கேட்குதான்னு சொல்லுங்கள்.
சைடில் எல்லாம் துடைச்சிடலாங்க. பின்னாடி பக்கம் எல்லாமே துடைச்சிட்டு கவுண்டர் டாப்பையும் அப்படியே க்ளீன் பண்ணிடலாம். நான் வாஷ் பேஷன் பக்கத்தால் பாருங்கள் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸ் வந்து ஸ்வீட் பாக்ஸு வீட்டில் இருந்தது, தூக்கி போடாமல் நான் வந்து பக்கத்தாலேயே வச்சு அதில் வந்துட்டு பாத்திரம் விளக்குற சோப்பு அப்புறம் இந்த ஸ்பாஞ்ச் ரெண்டையும் வச்சு யூஸ் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எதையுமே தூக்கி போடாதீங்க. தூக்கி போடாமல் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீட்டாகவும் இருக்குது, ரெண்டாவது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. நைட் சமயத்துலாம் கூட நம்ம பாக்ஸை மூடி வச்சிடலாம், கரப்பாம்பூச்சி இதெல்லாம் வராமல் இருக்கும். இந்த பக்கம் வந்து இடிக்கிற கல் வச்சுருக்கேன், உப்பு ஜாடி வச்சுருக்கேன். அந்த கண்ணாடி இதில் வந்து மிளகாயும் புளியும் வச்சுருக்கேன். பக்கத்தில் சில்வர் பாத்திரத்தில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேங்க, கல்லெண்ணெய். டைல்ஸ் போட்டிருக்காங்க அடுப்பிட்டலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு வாரம் 2 வாரம் தான் இருக்கும் இந்த வீட்டுக்கு வந்து. ரெண்ட் ஹவுஸ் தாங்க. சரிங்க, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.